நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானால் சீக்கிரமா வருகிறார். நம் தேவனை சந்திக்க இங்க நாம் ஆயத்தமாக. ஆமென். இன்றைக்கு வேதத்தினை வாசிக்கிற பகுதி சங்கீதம் 119 33-40 இருக்கும். கர்த்தர் என்று ஏற்படுத்தின இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக அவரை துதிக்கிறேன். வாசி சங்கீதம் 119 33-40 வரைக்கும் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு சொல்லு. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். இதுல கர்த்தருடைய பிரமாணங்கள் அப்படின்னு எதை சொல்லுதுன்னா, கர்த்தருடைய பிரமாணங்கள் அது ஒரு கட்டளையை சொல்லுது. அல்லேலூயா. பிரமாணங்கள் என்பது மோசனுடைய 10 கட்டளைகள் எப்படி இருக்கிறதோ அதே போல சட்டத்திட்டங்கள் அடங்கியிருக்கிற ஒரு பிரமாணத்தை அது குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவானவரும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த 2 காரியங்களை புதிய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லுகிறார். ஒன்று என்னன்னா, ஒரு முழு இதயத்தோடு தேவனை தேடுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லு. அந்த முழு ஹிருதயம் என்பது அன்பின் வெளிப்பாடாய் அவர் வெளிப்படுத்துகிற விதமா இருக்கிறது. அல்லேலூயா. 2வது வந்து உங்களை நேசிக்கிறது போல, உங்களை எப்படிலாம் நேசிக்கிறீங்களோ, நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாருமே மேல வந்து ஒரு கரிசனையா இருக்கணும், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களையும் எப்படி நேசிக்கிறோம் அதே போல பிறரையும் அயலாரையும் நாம் நேசிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய அன்பின் வாக்காய், அன்பின் பிரமாணமாய் அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நமக்கு எதுவானாலும் எந்த சூழ்நிலையும் பிரமாணங்கள், அதாவது கட்டளைகள் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. எதுவானாலும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். உலகத்தில் நடக்கிற ப்ராமிஸ்கள் சொல்லுவாங்க. ஒரு தகப்பன் தாய் வந்து தன் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தகப்பன் தாய்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அது நிறைவேறலாம் போகலாம். அவன் கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் ஒரு நாளும் நிலைக்கும், ஒரு நாளும் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஒண்ணு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சின்ன நம்ம கிட்ட இந்த காசுல இருக்கு இல்லைங்களா, 100 ரூபாய் 200 ரூபாய் 300 500 இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர்னர் வந்து சைன் பண்ணாதான் அந்த 100 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்படும் சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்றாரு. அல்லேலூயா. அவர் ப்ராமிஸ் பண்ணலாம் அந்த நோட்டு செல்லாத நோட் ஆகும். அது மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான் தன்னுடைய கட்டளைகள் மூலமா, தன்னுடைய பிரமாணம் மூலமா நம்ம அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறதுனால அதை நம்ம எல்லா விதத்திலும் நேர்த்தியை நடத்துவார் என்று சொல்லி நம்ம எல்லா நேரத்திலும் விசுவாசிக்கணும். ஆமென். அது வந்து சில நேரங்களில ஆரம்ப காலத்துல மட்டும் இல்ல, முடிவு பரிந்தும் அது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் ஒரு ஆரம்பத்துல நம்ம ஜெபிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அதிகமா ஸ்பீடா போவோம். போன ஸ்பீட்ல அப்படியே கீழே இறங்குவோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல நம்ம ஒரு 3 மணிக்கு எந்த ஜாம் பண்ணிருப்போம், 4 மணிக்கு எந்த பண்ணிருப்போம். ஆனா இப்ப அப்படி பண்றோமா? சரி பண்ணிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் தானே சார், போற வழியில பண்ணிக்கலாம் சார், அங்க போய் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். அப்படியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் எப்படி நம்ம உருவாக்கினாரோ, கர்த்தர் எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அந்த சூழ்நிலை போலவே கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தமும் இருக்கணும். கர்த்தர் வசனம் அப்படிதான் சொல்லுது. முடிவு பரிந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். வீட்டுல என்ன பண்ணிட்டு ஒரு சீமாறு பார்த்துருப்பீங்களா? சீமா புதுசா வாங்கின சீமாறு எப்படி இருக்கும்? நல்லா கூட்டும். போக போக தேஞ்சு போனா என்ன ஆகும்? கூட்டமா கிட்ட வருமா? வராது. அது போலதான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் புது சீமாரா இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுங்க. 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தையும் பற்றிக் கொண்டு என் முழுதயத்தோடு அதை கை கொள்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று கர்த்தர் அவருடைய கண்கள் எல்லா பக்கமும் பார்க்கிறார். தேவனை தேடுற மனுஷர்கள் உண்டோ என்று சொல்லி நம்மை பாருங்க. நம்ம இப்பெல்லாம் தேவனை தேடுறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, மனசங்கடம் வரும்போது, ஏதாவது அதை பேசிட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது உடனே கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம். பைபிள் வாசிக்கிறோம், முழங்கால் படிக்கிறோம், அழுகிறோம், எல்லா விதமும் பண்றோம். ஆனா கர்த்தர் பார்க்கறது என்ன? எல்லா விதத்திலும் எல்லா நேரம் சோர்ந்து போகிற சரி, பலவீனமா இருக்கும் சரி, பலம் உள்ளவா இருக்கும் போது சரி. ஆமென். வேதத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். சில வேதத்துடைய வாசிக்கிறவர்களை பார்க்கும் போது சில ராஜாக்கள் அவர்களை அண்டிக் கொண்ட எல்லாருமே வந்து ராஜா என்ன சொன்னாரோ அது அதோட கட்டளை எப்படி நடத்துவாங்க. ராஜா என்ன சொன்னாலும் சரி அதன்படி கீழ்ப்படுவான். அது போலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் அதனை நாம் தேடுகிறவர்களாய் அது உட்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
வேதம் என்பது மிக மிக முக்கியமானது. நம்ம எந்த சூழலும் சிலருக்கு பாட்டு பாடும்போது அவருடைய பிரசங்கத்தை நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு வேதத்தை வாசிக்கும் போது பிரசங்கம் கிடைக்கும். சில பேர் ஜெபம் பண்ணும்போது கிடைக்கும். சில பேருக்கு ஆர்ப்பரித்து அந்நிய பாஷையில பேசும்போது அதோட பிரசனத்தை உணர்வது. சில பேர் வேதத்தை வாசிக்கும் போதே அதுல பிரியம் உண்டாகும். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வேதம் வாசிக்கிறதுக்கு நம்ம டைம் கிடைக்கிறது. ஆடியோ அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுறோம். அப்படியா கூடாது. வேதத்தை நேசிக்கிறதுக்கும் வேதத்தை பார்ப்பதற்கும் அநேக அநேக காட்சி வேதத்தில் இருக்கும். இது ஒரு வேதம்ன்ற ஒரு புதையல் மாதிரி அல்லையா, இல்ல தோண்ட நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம ஆரத்துல வேதம் வாசிக்கும் போது சிலது புரியவே புரியாது. அதை ஆவிக்குள்ள இருந்து பேசுகிற போது அதனுடைய வேதத்தின் வியாக்கியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது சும்மா கிடைக்காத தேவனுடைய கிருபை. ஆமென். மேலட்டால் வெள்ளம் ஆழமாய் நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க. இந்த கற்பனை பிரதானமா இருக்கிறது. அல்லேலூயா. இதுல மனுஷ கற்பனைங்கிறது வேற, கர்த்தருடைய கற்பனை தேவ கற்பனைங்கிறது வேற. அல்லேலூயா. மனுஷ கற்பனை எப்படி எல்லாம் இருக்கும், தன்னை நினைச்சிட்டே இருப்பாங்க. அது அது மிதக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த கற்பனை மாய உலகத்துல மிதந்து கொண்டே இருப்பார். ஆனா அந்த சந்தோஷத்தை தராது, பரிபூர்ணத்தை தராது. அல்லேலூயா. தேவ கற்பனை தான் பரிபூர்ணத்தை தரும். சில பேர்ல கற்பனை பண்ணும்போது அப்படியே மூழ்கிடுவாங்க. அப்படியே உடனே திடீர்னு பக்கத்துல போய் பார்ப்பாங்க, என்ன கற்பனையில அப்படியே மூழ்கிட்டே போல அப்படிமா. அந்த அளவுக்கு என்ன நடக்குது, பக்கத்துல என்ன பேசுறாங்க, என்ன கேட்கறது சொல்ல முடியாத அளவுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த கற்பனையில நமக்கு பரிபூர்ணத்தை தராது, கற்பனை நமக்கு சந்தோஷத்தை தராது. தேவனுடைய கற்பனை தான் நம்ம சந்தோஷத்தை தரும். அல்லேலூயா. அடுத்தது இதுதாங்க முக்கியம். பொருளாசைங்கிறது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்மை தெரியாமையே நம்ம அறியாமையே நிறைய பேர் விக்கிரகத்தை ஆரம்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்கிறீர்களா? நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல நம்ம ஆசை வச்சா, கர்த்தரை காட்டிலும் கர்த்தரை 2வது இடமா வச்சு இந்த பொருளாவது நம்ம ஆசைப்பட்டா அது விக்கிரக ஆராதனை. அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு பைக்கா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு சொந்த வேலையா இருக்கலாம், ஒரு பெருசா கவர்மெண்ட் உத்தியோக வேலையா இருக்கலாம். எதை காட்டிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாதான் நம்ம தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. நம்ம அறியாமலே விக்கிரகாரம் செய்கிறது கர்த்தருக்கு அருவருப்பான. நம்ம எந்த ஒரு பொருள் மேலேயோ ஒரு மனுஷன் மேலேயோ யாரு மேலேயும் ஆனாலும் சரி, கர்த்தரை காட்டிலும் அதிகமா நம்ம நேசித்திருக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை உலகமாங்கிற வரும்போது கர்த்தரை தான் முன்னிறுத்தி கொள்ளணும். கர்த்தரை கணவரான்னு சொல்லும்போது கர்த்தர் தான் முன்னிறுத்தி பார்க்கணும். கர்த்தரை மனைவின்னு சொல்றது கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கணும். கர்த்தரை பிள்ளைகளான்னு சொல்றது கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கணும். கர்த்தரை வேலையான்னு சொல்லுகிற போது கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட எல்லா விதத்திலும் நம்ம அனுகூலமாய் நம்ம ஆஸ்வதிப்பார். ஆமென். அடுத்தது ஆமென். எல்லாம் மாயை. மாயின்னு சொல்லி யார் சொல்லுகிறார்? சிங்க சொல்லுங்கள். இந்த உலகத்தில் மாய்மாலங்களுக்கெல்லாம் நீங்க மயங்கிறாதீங்க. இந்த மாய்மாலங்கள் நமக்கு எதுவுமே பின்னால உதவாது, பின்னால் நமக்கு எதுவுமே செய்யாது. அந்த கர்த்தர் நமக்கு இருக்கிற வழியில நடந்தாதான் நமக்கு எல்லா விதத்திலும் அந்த நன்மை செய்யும், நன்மை பாராட்டுன்னு சொல்லி கர்த்தர் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்ல மாயப்பிம்பங்கள் வாழ்க்கையில நம்ம நடக்காமல் கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்து ஊழியம் செய்து அதற்கோடு இருந்தால் நம்ம உயிரோடே காக்கப்படப்படுவோம். ஆமென். அடுத்து சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல எல்லா விதத்திலும் நன்மை பயக்கும். அல்லேலூயா. நம்ம சில காரியங்கள்ல பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறோம் இல்லையோ, தகப்பன் தாய்க்கு சில நேரங்களில் பயப்படுறோம். ஏதாவது சிறு தவறுகள் செய்வதோ, பொய் சொல்லுகிற போதோ, அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறோம். சொந்த பந்தங்கள் கிட்ட யாரும் மறைச்சிடுறோம், பொய் சொல்லிடுறோம். ஒரு வேலை செய்கிற ஸ்தானத்துல ஏதாவது முதலாளி யாரும் கேட்டபோது ஏதாவது நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சொல்லிட்டு சின்ன விஷயத்துக்காக மறைச்சிடுறோம், பொய் சொல்லிடுறோம். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த கேமரா எல்லாம் மாட்டிருப்பாங்க பாருங்க. இல்லை ஒரு கடைக்கு போனாலும் எங்கெல்லாம் கேமரா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கும். அந்த கேமரா இருக்கு, நம்ம எதாவது பார்த்து சொல்லிக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கேமராவுக்கு பயப்படுறோம் இல்லையோ, சார் கர்த்தருக்கு பயப்படுறோம் இல்லையோ, அந்த கேமராவுக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. உண்மை தானே? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாது சுற்றி திரிகிறதுன்னு சொல்லி நம்ம நோக்கி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதோட கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் நாம் தப்பிக்கவே முடியாது. அதனால கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தரம், கர்த்தருக்கு பயப்படுதல நம்மளுடைய உயிரை காக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல எல்லா நாட்களையும் நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய சீக்கிரக்காரங்கள் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம செய்வது என்னன்னா கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. அடுத்தது நமக்கு என்னென்னலாம் நிந்தனைகள் வரும்? குடும்பத்தின் மூலியமாக வரும், இல்லைன்னா சொந்த பந்துகள் மூலியமா வரும்,
இல்லைன்னா ஊழியர் செய்வது நிமித்தமாக வரும். குடும்பத்தின் மூலமாக வரும் நிந்தைகள்னு சொன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஜாம முடியாத அளவுக்கு, ஊழியர் செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சொந்தங்கள் மூலியமாக, குடும்பத்தின் மூலியமா. இப்போ பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுவோம், பைபிள் படிக்க எந்திரிச்சு ஜாம் பண்ணுவோம், எந்திரிச்சு போய் வேலை செய், எந்திரிச்சு ரெடி ஆகுது அப்படின்னு ஏதோ சும்மா சாதாரண காரியங்கள் சொல்லும்போது அந்த அந்த தடைப்படும். அந்த நிந்தை சொல்லாவிட்டாலும் கர்த்தருடைய நேரத்தை எடுத்துக்கொள்வதன் நிமித்தம் அது ஒரு நிந்தையா அமையும். அதே போல சொந்த மதங்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மனம் உடஞ்சு போயிடும். அல்லையா நம்ம குறுகி போயிடும். நம்ம எதுவுமே அடுத்த கட்ட வாழ்க்கை நகர முடியாத அளவுக்கு அவருடைய சொல் இருந்தது என்று சொல்லி நம்ம குறுகிப்போம். அதன் மூலியமா வரும்போது ஊழியர் செய்வதில் நிமித்தம் ஊழியத்திற்கு வயதாக எழுப்பிற போது நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் உடைத்து கொண்டு போகணும். அதுக்குதான் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். அல்லேலூயா. மற்ற பக்கத்தில் நியாய தீர்ப்புன்னு சொல்லி வருகிறது. நியாய தீர்ப்புங்கிறது முக்கியமானது. அல்லேலூயா. மனுஷனுக்கு மனுஷன் நியாய தீர்ப்பது அது வித்தியாசமானது. நியாய தீர்க்கிறது அது நல்லதான் இருக்கலாம், தவறாக போகலாம், எப்படி வேணா மாறலாம். ஆனா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முக்கியமானது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மாறாதது. அல்லேலூயா. அவர்கள் நியாய தீர்ப்புக்கு நாம் எல்லாம் நியமிக்கப்படுகிறபடினாலே எல்லா விதத்திலும் நியாயம் தீர்க்கிறவர்களா நியாயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை ரட்சியும். ஆமென். இங்க மனுஷ கட்டளை, தெய்வ கட்டளைன்னு சொல்லி இருக்கு. மனுஷன் சொல்கிற கட்டளைகள் வந்து அவர் சொன்ன உடனே நான் செஞ்சிருவோமா அப்படின்பாங்க. சில பேர் சொன்ன உடனே செய்வான். அது நிரந்தரமாகலாம், நிரந்தரம் இல்லாம கூட போகலாம். அல்லேலூயா. அந்த கர்த்தர் சொல்கிற கட்டளை வந்து நாம் நிச்சயமா நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அவருடைய பிரமாணங்களை நம்மை கை கொள்கிறார். பிரமாணங்கள் நம்மை எல்லா விதத்திலும் நிறுத்தி பார்த்திருக்கிறார். நமக்கு என்று பிரமாணங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நீதி நியாயமானது. அல்லேலூயா. அவர் நியாயம் அவர் நீதியின் சூரியனா இருக்கிறபடினாலே, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடினாலே நம்ம அவர் நீதியை சார்ந்து வாழணும், நீதியின்படி இருக்கணும். அதைதான் நம்ம கர்த்தருடைய வசனம் சொல்றது. கர்த்தரும் அதைதான் நம்ம எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நீதிமான்கள். கர்த்தருக்குள்ளே நீதிமான்கள் இருக்கிறபடினாலே நாம் நீதிமான்களா இருப்போம். ஆமென்.